Hello friends, இந்த வீடியோவில் நம்ம அந்த லேர்னிங் கர்வ் அப்படிங்கிற கான்செப்டோட ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 2 இந்த நம்மளோட காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்கில் லேர்னிங் கர்வ் as a management accounting has now become or going to become an accepted tool in industry for its applications are almost unlimited. When it used correctly, it can lead to increased business and higher profit. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளோட ஓவரால் ப்ரொடக்ஷன் டைம் குறையுதுனால என்ன அர்த்தம், ப்ராஃபிட்லாம் கூடுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸில் நம்ம அதை கரெக்டாக லேர்னிங் கர்வை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்து ஹையராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வென் யூஸ்டு வித்தவுட் ப்ராப்பர் நாலேஜ் இட் கேன் லீட் டு லாஸ் பிஸ்னஸ். அதே தான், எப்படி வந்து ஒரு இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்மளால் ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் இருக்கோ, அதை நம்ம சரியான நாலேஜ் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. State precisely your understanding of the learning curve, theory of learning curve, areas for learning curve. அப்புறம் illustrate the use learning curve for calculating the average cost of making 4 machines 8 machines. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு என்ன கேட்குறாங்க, 4 மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட லேர்னிங் கர்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளோட டோட்டலான காஸ்ட் எவ்வளோ ஆகுது, திரும்ப அதே மாதிரி 8 மிஷின்ஸ் யூஸ் பண்ணி லேர்னிங் கர்வ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நம்மளோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் யூஸ் பண்ணி டைரக்ட் லேபரும் ஒரு மிஷினும் சேர்ந்து வந்து ஒரு ப்ராடக்ட்டை 1000 ஹவர்ஸில் மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. லேர்னிங் கர்வ் ஃபார் லேபர் வந்து 90%, டைரக்ட் லேபர் காஸ்ட் 15 rupees per hour, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் 1,50,000, ஃபிக்ஸட் காஸ்ட் 60,000 ஃபார் எய்தர் சைஸ் ஆர்டர். ஸோ 60,000ங்கிறது இங்கே ஒரு மிஷினுக்கு. அப்போ 2 மிஷின் இருந்துச்சுன்னா 60,000 டிவைடட் பை 2, 3 மிஷின் இருந்துச்சுன்னா 60,000 டிவைடட் பை 3, இந்த மாதிரி மாறும். ஏன்னா எய்தர் சைஸ் ஆர்டருன்ட்டாங்க. இது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் ஆல் கிடையாது. ஒரு மிஷின்னா 60,000, அப்போ 2 மிஷின்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 3 மிஷின் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 4 மிஷின் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மிஷினில் நமக்கு வந்து எவ்வளோ ஆவரேஜ் டைம் ஆகுது, ஒரு மிஷினில் ஆவரேஜ் டைம் வந்து 1000 ரூபாய் ஆகுது. அப்போ 2 மிஷினில் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லேர்னிங் கர்வ் ரேட் வந்து 90% கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 × 90% ஈக்குவல் டு 900. இதுதான் வந்து செகண்ட் மிஷினில். திரும்ப தேர்ட் மிஷினில் என்ன ஆகும், 900 × 90%. ஏன்னா நமக்கு லேர்னிங் கர்வ் ரேட் வந்து 90%. அடுத்து வர ஆன்சர் 810, திரும்பவும் 810 × 90%. எப்போவுமே நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் டபுள் தான் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது. 1 2 2 × 2 4, 4 × 2 8, அடுத்து வந்துச்சுன்னா 8 × 2 16, அதுக்கடுத்து வந்துச்சுன்னா 16 × 2 32ன்னு சொல்லி டபுள் ஆகிட்டே தான் போகணுமே தவிர 1 + 1 2 அப்படி ஆகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் டைம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட் லேபர் காஸ்ட் 15 per hour கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஹவர் கண்டுபிடிச்சிட்டோம். 1000 × 15, 900 × 15, 810 × 15, 729 × 15. அதுதான் வந்து நமக்கான லேபர் காஸ்ட்டு. மெட்டீரியல் காஸ்ட் எல்லாத்துக்கும் காமன் 1,50,000 தான். அடுத்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எய்தர் சைஸ் ஆர்டர்ன்னு இருக்காங்க. ஸோ 60,000ங்கிறது ஒரு மிஷினுக்கு. திரும்ப செகண்ட் மிஷினுக்கு என்னது, 60,000 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 30,000, 60,000 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 15,000, 60,000 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு 7,500. இதுதான் வந்து சைஸ் ஆர்டரை பொறுத்து வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் சேஞ்ச் ஆகிறது. அடுத்து என்ன பார்க்குறோம், இந்த காஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கான டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். ஸோ லேபர் காஸ்ட் ப்ளஸ் மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆட் பண்ணால் டோட்டல் கிடச்சிரும். அதில் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 4 மிஷினுக்கும் 8 மிஷினுக்குமான ஆவரேஜ் காஸ்ட்டு. ஸோ 4 மிஷினுக்கு 1,77,150 அண்ட் 8 மிஷினுக்கு 1,68,435. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து லேர்னிங் கர்வுக்கான ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். இந்த இல்லஸ்ட்ரேஷன் மாடலில் தான் வந்து எக்ஸாமில் சம் வரும். ஸோ இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து லேர்னிங் கர்வ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு போதுமானது. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சின்ன மாடலுக்கான இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துருவோம். லாக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.